நிறைய டிராயிங்ஸு, டைகர், லயன், மங்கி, எலிஃபென்ட்லாம் இருந்ததை பார்த்துட்டு உடனே சந்தோஷப்பட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் எதுவுமே விளையாட இருக்காதுன்னு பார்த்தா ஒன்று ஹால்ஸ் மாரி ஒரு டாய் மட்டும் இருக்கு. அதில் உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சுற்றி பார்த்தா பெட்டு நிறைய இருந்துச்சு. தூக்கம் வந்தால் அங்கேயே தூங்கிருக்கலான்னு நினச்சேன். நான் தான் வேணான்னு திரும்ப வந்துட்டோம். இப்போ டைம் ஆயிட்டுன்னு போய் பார்த்தா கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உடனே நாங்கள் அங்கே நிற்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்கும் போது இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரே ஜாலியா ஆர்வமா இருந்துச்சு. அப்புறம் பஸ் வந்துட்டு பஸ்ல ஏறிட்டோம். போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒரே சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தா அங்க ஃபிளைட்லாம், பெரிய பெரிய ஃபிளைட்ஸ்லாம் நிக்குது. எனக்கு ஒரே ஆர்வமாயிட்டு இந்த ஃபிளைட்ஸ்குள்ள எப்போ ஏறுவோம்னு ஆர்வமாவே இருந்தேன். அப்புறம் அங்கே ஃப்ளைட்ஸ் எல்லாம் கிட்டக்க பார்த்துட்டு ஃப்ளைட்ஸ் மாடலாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே டிராக்டர் நிறைய அதெல்லாம் இருந்துச்சு. டிராக்டர், கண்டெய்னர்லாம் இருந்துச்சு. பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு ரெக்க முளைச்சு நான் வானத்தில் பறக்கிற மாரி ஃபீலில் இருந்தேன். அப்புறம் ஜன்னலில் எட்டி பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அம்மா இதெல்லாம் என்னம்மான்னு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ளைட்லலாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரே ஜாலியாகிட்டேன். அப்புறம் நான் அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். நிறையா டிராக்டர்ஸ், கண்டெய்னர்ஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகி எப்படியோ கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்துக்கிட்ட வந்துட்டோன்னு அப்போயாவது சந்தோஷப்பட்டு நான் பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ஒரே ஜாலி, அப்படியே ஒரே ஹாப்பி, ஒரே ஸ்மைலியாக இருந்தேன். நான் அந்தமாரி ஸ்மைலி நான் இருந்ததே இல்லை. அப்படியே ஒரே ஜாலியில் இருந்தேன். வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. நானும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணேன். எனக்கு அதில் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்க. அது எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உடனே நான் கீழே லேண்ட் ஆகி நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நேராக ஃப்ளைட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போயிட்டே இருந்தேன். இண்டிகோ இதை பார்த்த உடனே நான் ரொம்ப ஹாப்பியாகி மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போய் கொஞ்ச நேரம் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நம்ம ஃப்ளைட்குள்ளேயா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறையா ஃபன் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போயிட்டோம். அப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னா என்ன சர்ப்ரைஸ்னா எனக்கே தெரியல, விண்டோ சீட் கிடச்சிருக்கு. அப்புறம் சீட் பெல்ட்ஸ் எப்படி பண்ணோன்னு அம்மா சொல்லாமலே நானே போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டு நல்லபடியாக போட்டு சீட் பெல்ட் போட்டு ஃப்ளைட்டில் போக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதே ஃபன் பண்ணி நான் எங்கள் அம்மா கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அந்தமாரி ஃப்ளைட்டில் போனேனான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு பயணத்தை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். இப்படிக்கு உங்கள் குட்டி ஸ்ரீ. டாட்டா.